உங்க கிச்சனில் ஏதாவது செடி வச்சு வளர்க்குறீங்களா? இந்த செடியை வளர்த்து பாருங்க, ஆரோக்கியம் கன்ஃபார்ம். நாம் தோட்டத்தில் செடிகள், மரங்கள், கொடிகள் என பல வகை மரங்களை வைத்து வளர்ப்போம். இடமில்லாதவர்கள் மாடி தோட்டம் அமைத்து அதில் என்ன வளர்க்க முடியுமோ அதனை வைத்து பராமரித்து வளர்ப்போம். இதே போன்று வீட்டின் முன்புறத்தில் கம்பிகளை கட்டி அதில் பட்டன் ரோஸ் போன்ற செடிகளை வைத்து அழகுக்கு வளர்ப்பார்கள். இதையெல்லாம் தாண்டி தற்போது கிச்சனிலும் பாட்டில், மண்குடுவை போன்றவைகளில் மணி பிளான்ட், அழகு செடிகள், வீட்டிலேயே வளர்க்கப்படும் செடிகள் தான் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அதிலும் குறிப்பாக ரோஸ்மேரி என்ற மருத்துவ குணம் கொண்ட ஒரு வகை செடி பிரபலம் அடைந்து வருகிறது. இந்த ரோஸ்மேரியை தலைக்கு நல்ல ஆரோக்கியம் தரும். அதனை நல்லெண்ணெயில் போட்டு தடவி வர நல்ல ஊட்டச்சத்து மிக்கதாக கொண்டு தலைமுடி வளர உதவும் என்று மட்டும்தான் பரவலான விஷயமாக உள்ளது. ஆனால் அதனையெல்லாம் தாண்டி நல்ல நறுமணமிக்க ரோஸ்மேரி செடி நமது மூளையின் செயல்பாட்டை எப்போதும் புத்துணர்ச்சியுடன் வைக்கிறது. மேலும் மனதை தெளிவுடன் வைத்துக் கொள்ள இந்த ரோஸ்மேரி நமக்கு உதவி புரிகிறது. இதனை நாம் சமையல் அறையில் வைத்து வளர்த்து வந்தால் அதன் வாசனை மற்றும் அதில் இருந்து வரும் ஒருவித நறுமணம் நம் மூளையில் இருக்கும் நெகட்டிவ் திங்கிங் அனைத்தும் மாற்றக்கூடிய வல்லமை இதற்கு உள்ளதாக பல ஆய்வுகளில் செய்யப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இருக்கிறது. பொதுவாக ரோஸ்மேரியானது பல சக்தி வாய்ந்த மூலிகைகளில் இதுவும் ஒன்றாக உள்ளது. பொதுவாக காயங்கள் ஏற்பட்டால் அதனால் வரும் வீக்கத்தை குறைக்கும் தன்மையை கொண்டதாக இது இருக்கிறது. இது மட்டுமின்றி நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும் ஒரு வல்லமை இதற்கு உண்டு. இது மட்டுமின்றி ரோஸ்மேரியின் வாசனத்தை உள்ளிழுத்தவர்கள் அதிக ஞாபக சக்தி கொண்டவர்களாக மாறுவார்கள். மாணவர்கள் படிப்பு திறனிலும் இதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ரோஸ்மேரி மூளையில் இரத்த ஓட்டத்தை தூண்டும் சக்தியை கொண்டிருக்கிறது. மூளைக்கு அதிக இரத்தம், ஊட்டச்சத்துக்களை வழங்கி மனதை தெளிவுபடுத்த உதவுகிறது. பதற்றத்தை குறைக்கிறது. கோபத்தை கட்டுப்படுத்தும் தன்மையும் இந்த ரோஸ்மேரிக்கு உண்டு. ஆக்சிஜனேற்ற மன அழுத்தம் மூளை செல்களை சேதப்படுத்துகிறது. இதனால் அறிவாற்றலை பாதிக்கக்கூடியதாக மாறும். ஆனால் ரோஸ்மேரியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருப்பதால் அவற்றை தடுக்கலாம். இதோடு இதன் வேலை முடிந்து விடவில்லை. ரோஸ்மேரியில் செரிமானத்தை ஈஸியாகவும் வீக்கத்தை குறைக்கவும் இது உதவுகிறது. இப்படி பல நன்மைகளை கொண்ட ரோஸ்மேரியை நாம் செடியாக வளர்த்து பல அற்புதங்கள் செய்ய பயன்படுத்திக் கொள்ளலாம். முக்கியமாக முடி வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே வாரத்தின் 3 நாட்கள் ரோஸ்மேரியில் செய்யப்படும் எண்ணெயை பயன்படுத்தி பயன்பெறுங்கள்.